வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 26ஆம் தேதி மே மாதம் 2024. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று சந்திரன் தனுசு ராசியில் செல்கிறார். காலை 10:36 வரை மூல நட்சத்திரமும் அதன் பிறகு போராட நட்சத்திரத்திற்கும் மாற்றம் அடைய இருக்கிறார். இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் புதன் தனித்திருக்கிறார். ரிஷப ராசியில் சுக்கிரன் கிரகம், சூரியன் கிரகம், குரு கிரகம் இணைந்திருக்கிறார்கள். இதில் சூரியன் மட்டும் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரனும் குருவும் சூரியனுடைய கிருத்திகையிலேயே தொடர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். தனுசு ராசியில் சந்திரன் இருக்கிறார். கும்ப ராசியில் சனி கிரகம் ஆட்சி பெற்று இருக்கிறார். புரட்டாதி நட்சத்திரத்தில் செல்கிறார். மீன ராசியில் செவ்வாய் கிரகமும் ராகு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை ஓரளவிற்கு சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு வந்துவிட்ட சந்திரன் கிரகம் ஓரளவிற்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வாழ்க்கை துணைக்கு உயர்வான நிலை, திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை, தொழில் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வருமானத்திற்கேற்ற சுப விரயங்களும் இவர்களுக்கு தொடர்ச்சியாக காணப்படுகிறது. கணவன் மனைவி ஓரளவிற்கு நிம்மதியாக இருக்கக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. குழந்தைகளுக்கும் வளர்ச்சி, லாபம், பொருளாதாரத்தில் ஏற்றம். தந்தை தாய் ஆரோக்கியத்தில் மேஷராசி சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலை. இவர்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் சாரத்திலேயே செல்வது கண்டிப்பாக புது முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்களிலும் அதிகமாக கவனத்துடன் செல்ல வேண்டும். குழந்தைகளிடமும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். வாழ்க்கை துணையுடனும் கணவன் மனைவி இருவரும் குடும்ப வாழ்வில் பொறுமையாக அனுசரித்து செல்வது இன்று ரொம்ப நல்ல பலன்களாக இருக்கும். இதெல்லாமே சந்திராஷ்டத்திற்கு ரொம்ப உபயோகமான, தவிர்க்க வேண்டிய கவனமான விஷயங்களாக வருகிறது. அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசியுடைய இன்றைய கிரக நிலை எல்லா முயற்சிகளுக்குமே வெற்றி, ஆதாயம், லாபம் கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. வீடு, வாகனங்கள், வண்டி தொடர்பான நிலை, வீட்டிற்கு தேவையான சுப விரயங்களை செய்து கொள்ளக்கூடிய சுப செலவுகளாக நிலை இருக்கிறது. வாழ்க்கை துணையின் வளர்ச்சி மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்கக்கூடிய நிலை மிதுன ராசிக்கு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய வளர்ச்சி திடீர் வளர்ச்சிகளாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பலமான ஒரு தாங்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கக்கூடிய நிலை போல இருக்கிறது. மன ஆரோக்கியத்தில் சற்று மிதுன ராசி கவனமாக இருப்பது. திரிகோணமாக சனி கிரகம் இவர்களுக்கு சந்திரனை தொடர்பு கொள்வது எல்லாமே விரயங்களை நோக்கிய சில கவலைகளாக இருக்கலாம். மிதுன ராசி மன ஆரோக்கியத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசிநாதன் இன்று 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆனாலும் அற்புதமான அந்த சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே தொழில் ரீதியிலாக லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையில் இருப்பதனால் வெளிநாடு, வெளியூர் தொடர்பான விஷயங்களால் ஆதாயம், தொழில் சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலை. ஆனால் குடும்ப வாழ்வில் மட்டும் சற்று விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையாக இவர்களுக்கு இருக்கிறது. பிற பெண்களை குடும்ப வாழ்வில் இன்வால்வ் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. பிற வெளிவட்டார பெண்களால் கடகராசி நண்பர்களுக்கு குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் இருந்து அற்புதமான தொடர்பு எல்லாமே இவங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதனால் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது, குழந்தைகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, வெளிநாடு, வெளியூர் தொடர்பான விஷயங்களால் தொழிலில் நல்ல மேன்மையான லாபங்களை அடையக்கூடிய கிரக நிலைகளாக இருக்கிறது. தொடர்ந்து திருமண வாழ்விலும் சிம்மராசி விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய பலன்களாகவே இருக்கிறது. வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்க உங்க குடும்பத்திற்குள் அனுமதிக்காமல் இருப்பது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இன்று சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் எல்லாமே பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் அதிர்ஷ்டத்தினால் லாபம், எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்ல ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் தந்தையாருக்குடைய மருத்துவ செலவுகள் சில ஏற்படுவதற்குடைய வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்தில் மேன்மை, வெளிநாட்டு தொடர்பினால் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. குழந்தைகளுக்கு தடைக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை. குழந்தைகளுடன் சற்று தொடர்ந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் கன்னிராசி நண்பர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது, தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரனாக இருப்பது எல்லாமே இவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கறதுனால
புது முயற்சிகளில் சற்று நிதானமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் மட்டுமே கவனத்தை கொடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறது இல்லை நண்பர்களே. சில சமயங்களில் சந்திராஷ்டத்தை விட அதிக கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடிய நிலை இன்று துலாம் ராசியினருக்கு இது எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். புது முயற்சிகளில் அதிக நிதானம், புதிய முயற்சிகளில் சற்று கவனமாகவும், முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாலும் அதில் சற்று கவனமாகவும் சிலரிடம் கலந்து ஆலோசித்தும் எடுப்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை அளிக்கும். இன்றைய முடிவுகளில் உங்களுக்கு அலைச்சல்களும் கடின பணிச்சுமையும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அசதி உண்டாகும். ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையாக இருப்பது ரொம்ப கவனமாக ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடிய பலன். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாக்யாதிபதி, பாதகாதிபதி. ஆனாலும் அந்த சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர சாரமும், அர்த்தாஷ்டம சனி செல்லக்கூடிய அந்த வீட்டிற்குடைய அந்த ஒரு கிரகமும், பஞ்சமஸ்தானத்திற்குரிய கிரகமும், எல்லா கிரகங்களும் கூட்டணி போல் 7ஆம் வீட்டில் இருப்பதனால் எதிர்பாலினத்தவர்களிடம் நீங்க எந்த இடத்தில் வேலைக்கு சென்றாலும், நீங்க ஒரு பொழுதுபோக்கு ஸ்தலத்திற்கு சென்றாலும் எதிர்பாலினத்தவர்களிடம் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை. அலைச்சல்களால் அசதிகள் உண்டாகும். பணிச்சுமையை குறைத்து ஓய்வெடுப்பதற்கு அதிக கவனம் காட்ட வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டிய நிலை. கணவன் மனைவி குடும்ப வாழ்விலும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ரொட்டீன் லைஃப்ல ரொம்ப நல்ல பலனாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் தொடர்ந்து ஏற்றம், உத்தியோகத்தில் சிறப்பான வளர்ச்சி, இதெல்லாமே தொடர்ந்து இவங்களுக்கு நல்ல பலன்களாகவே காட்டுகிறது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இவர்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருப்பது, அந்த தொடர்புகள் எல்லாமே 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு அப்படின்னு வரக்கூடிய நிலையில் இருப்பதனால் உத்தியோகம் தொடர்பான செய்திகள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். புது முயற்சிகளில் இவர்கள் எப்பொழுதுமே இன்னும் கூட சில காலத்திற்கு கவனமாக இருப்பது ரொம்ப நல்ல நிலை அளிக்கும். நல்ல விதமாக நடப்பது போல இருந்து இறுதியில் ஃபைனலைஸ் ஆவதற்கு முன்னால் ஒரு தடையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ எல்லா விஷயங்களிலும் தடைக்கு பின் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இன்று இவர்களுக்கு திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய, திடீர் லாபங்கள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலை. இருந்தாலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சந்திரன் 12இல் இருப்பது, அந்த கிரகங்களுடைய சாரங்கள் எல்லாமே, கனெக்ஷன்ஸ் எல்லாமே இவர்களுக்கு 2, 3, 4, 5 எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபைனலாக 5ஆம் வீடாகிய ஒரு புண்ணியமான வீட்டில் கனெக்ட் ஆவது கண்டிப்பாக ஒரு நல்ல சுபமான விஷயங்கள், குடும்ப வாழ்வில் ஒரு சுப செய்தி, மகிழ்ச்சியான நிலை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கணவன் மனைவியிடையே அனுசரித்து செல்ல வேண்டும். அவ்வப்பொழுது வாக்குவாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளுடைய வேலை கிடைப்பது, வருமானம் உயர்வது, அவர்களுடைய இடமாற்றம், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வளர்ச்சி, இதெல்லாம் மகரத்திற்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலை. குழந்தைகள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் அப்படிங்கறதை மகரம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இவங்களுடைய 6க்குடையவர் 6க்கு 6ஆம் வீடாகிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். எல்லா தொடர்புகளும் இவங்களுக்கு 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 12ஆம் வீடு, இதெல்லாமே சற்று முக்கியமான பலனாக உணவில் கவனம், பேச்சில் நிதானம், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களாக வருகிறது. முக்கியமாக ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஒரு ஆரோக்கிய பிரச்சனையாக இருக்கலாம். உணவினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, இல்லைனா வெளியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஒற்றுக்கொள்ளாத ஒரு காற்று மாசு, இது போன்ற சில நிலையினால் இவங்களுக்கு அலர்ஜி போன்ற சில தொல்லைகள் ஏற்படலாம். கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. லாபம் சீராக இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது குழப்பம் வந்து மறையக்கூடிய நிலை ஜென்மச்சனியினால் ஏற்படும். சரியான முறையில் நீங்க மனதை பக்குவப்படுத்த பழக வேண்டிய காலகட்டம். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பஞ்சமாதிபதி, 5க்குடையவர், அற்புதமான ஒரு திரிகோணாதிபதி கேந்திர வீட்டில் இருப்பது மிகப்பெரிய லாபம். தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று பிரமாதமான ஒரு முயற்சி வெற்றி, தொழிலில் அற்புதமான லாபம், ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியான ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். ஆனாலும் வெளிவட்டார பெண்களால் குடும்ப வாழ்வில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இந்த ஒரு பலனில் மீனராசி கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய செயல்பாடுகளை கவனித்துக் கொண்டே இருப்பது, அவர்களை சரியான முறையில் நீங்க மோட்டிவேட் செய்வது வரக்கூடிய காலத்திற்கு மீனராசிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக டீனேஜர்ஸாக இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இது பொருந்தக்கூடிய பலனாக இருக்கிறது. இதுதான் 26ஆம் தேதி மே மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமைக்கான பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.